சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏமனா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம். கூட சேர சேர்க்கையினால பிரச்சனை ஆகி ஸ்டேஷனு கோர்ட்டு பஞ்சாயத்து நாயம் மகன் போயிட்டு வந்துட்டான். உயிருக்கு ஆபத்து ஒண்டி திரியிற பொழப்பு. மகனோட நடத்த சரியில்லை. மகனோட போற வழி சரியில்லை. மகனுக்கு கோளாறு ஏற்படுதடா. மகனுக்கு நிம்மதி இல்ல. மகனால கண்ணீரு. எப்ப என்ன நடக்குன்னு ஒண்ணுமே புரியல. பல பிரச்சனைக்கு ஆளாக்குறாங்க. பல தொந்தரவை கொடுக்குறாங்க. பல இடைஞ்சலை செய்யறாங்க. நிம்மதி இழந்துருச்சு. சந்தோஷம் இழந்துருச்சு. எப்ப என்ன நடக்குன்னு எனக்கு புரியலம்மா. என் மகனை காப்பாத்தணும். நான் வழி இல்லாம நிக்கிறேன். சொல்றேன் கேட்டுக்கடி. இன்னும் ஆபத்து இருக்குதாயா? நீ எத்தனை ஊர் போனாலும் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிப்பான். அந்த அளவுக்கு தப்பு தவறு பண்ணி இருக்கிறான். அந்த அளவுக்கு இடைஞ்சலி செஞ்சிருக்கிறான். அந்த அளவுக்கு கோளாறு பண்ணி இருக்கிறான். வாழ்க்கைய சுக்கு நூறா உடைச்சிட்டான். ஊருக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு. அந்த நல்ல பேரை வீண் பண்ணிட்டான். குடிப்பாண்டி அம்மா. குடிச்சிட்டு தேவையில்லாத ராவடி பண்ணாண்டி அம்மா. பொண்ணோட கெட்ட பழக்கத்துல இருந்தா. கல்யாணம் ஆன பொண்ணோட பழக்கத்துல இருந்தா. கைய வெட்டுறேன் காலை வெட்டுறேன் குடும்பத்தையே ஒண்ணும் இல்லாம பண்றேன்னு தொந்தரவு செய்வாங்க. துன்பத்துல நிறுத்துவாங்க. பிரச்சனை ஏற்படும். கோளாறு நடக்கும். தொந்தரவு ஏற்படும் அடப்பா. பண்ணையும் சரியில்லை. பல தொந்தரவு ஆகுமாடா. தீராத வேண தீர்க்க முடியாத இடைஞ்சலு. கோளாறுல மாட்டி தத்தளிப்புல நிக்கிற. நிம்மதி இழந்த. சந்தோஷத்தை இழந்த. சங்கடத்துல நிக்கிற. அவமான சிங்கம் அதிகம் நடக்குது. என்ன பண்ண போறியோ? ஏது பண்ண போறியோ? பசங்களோட சேர்ந்து தப்பு தவறும் கோளாறும் பிரச்சனையும் அதிகம் இருக்குதாடா. இடைஞ்சலு தீரல. கோளாறு தீரல. பிரச்சனை தீரல. பல குழப்பத்துக்கு ஆளாவான். பல தொந்தரவுல இருப்பான். நிம்மதி கெடுப்பான். சந்தோஷத்தை அழைப்பான். மகனால வீண் பலி வீண் பட்டம் வீண் அவமானம் பல தொந்தரவு பல சிக்கலு பல இடைஞ்சலு நடந்துச்சா இல்லையான்னு கேளுடப்பா. அந்த பொண்ணு யாரு? சென்னையில வேலை செஞ்ச பொண்ணு. அடுத்த முன்னாடி கேக்குதா உனக்கு? ஏண்டா முன்னாடி வா. தப்ப செஞ்சுட்டு போய் பேசுற சும்மாவே விட மாட்டேன். உன் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குது. இருக்குதா இல்லையா? அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ற. அடுத்தவங்க கூட்டிட்டு போய் தப்பு பண்ணி தவறு பண்ண ஒத்துக்குவீங்களா? அப்ப எப்படி அடுத்தவங்க முன்னாடிட்டு போய் தப்பு பண்ண நான் மட்டும் எப்படி ஒத்துக்க முடியும்? கேட்டா மதுரகாளிமா அடிக்கிறா திட்டுறா பேசுறாங்கிறீங்க. நீங்க ஒழுக்கமா நடந்துக்கிட்டீங்களா? நீங்க ஒழுக்கமா இருந்துக்கிட்டீங்களா? எப்ப கஞ்சா குடிச்சான்னு கேளு. இங்க முழுக்க நினைச்சாச்சு. முக்காருக்குலாம் இங்க வேலையே இல்ல. உடச்சு வெட்ட வெளிச்சமா பேசுறவன் நானு. இன்னைக்கு இன்னைக்கு கோயிலா கோயிலா இது என்ன? கோயில்ல வந்து கஞ்சா குடிக்கலாமா? எடு கஞ்சா வெளியே எடு. என்னது இது? நீல ஒரு பையன் தானே? பையனா பையன் இல்லையா? அப்புறம் ஏன் ஸ்டேஷன் கோர்ட்டு பிரச்சனைக்கு ஏன் போக மாட்டேன்? கோயிலுக்கு போறோம். நம்ம கஞ்சா குடிக்கலாமா வேணாமா? தப்பு பண்ணலாமா வேணாமான்னு தெரியணுமா தெரியக்கூடாதா? ஏன் அப்படி பண்ண? எதை வேணா சும்மா நீர் அள்ளி கொடுத்துட்டு போயிட்டு வாடா உன் பிரச்சனை தீர்ந்துரும் சொல்லி அனுப்புன்னு பாத்தியா? பல்ல உடச்சு கையில கொடுத்துருவேன். ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி என்கிட்ட தப்புனா தப்பு தான். நான் வாக்கு உன்னை உள்ள நுழையும் போதே கணக்கு பண்ணிட்டேன். இங்க வந்து கஞ்சா குடிச்சிருக்கிறோம். பரவாயில்லையா ராதே? பேசுங்கடா.
கஞ்சா குடிக்காம இருக்கவே முடியல. குடி, எப்ப பார்த்தாலும் குடி. அட இந்த கோயில விடு, வேற எங்கேயாவது கோயிலுக்கு போய் கூட கஞ்சா குடிப்பானுங்களா? முதல்ல இந்த கஞ்சாவை ஒழிக்கணும், அப்பதான் பசங்க நல்லா இருப்பானுங்க. முதல்ல கஞ்சா ஒழிக்கணும், அப்பதான் பசங்க உருப்படியா படிப்பானுங்க, உருப்படியா வேலைக்கு போவானுங்க. வயசு என்ன ஆகுது? கஞ்சாவோட விலை எவ்வளவுன்னு கேளுடா, கேளுங்கடா. 500 ரூபாய். எப்ப எப்ப குடிப்பான் கேளு. எப்ப குடிப்ப? காலைல குடிப்பியா, மதியம் குடிப்பியா, நைட் குடிப்பியா? நைட்ல குடிப்பேன். நைட்ல குடிப்பியா? வேலைக்கு போறியா? என்னடி வா எந்திரி. எப்ப குடிப்ப? மதியத்துக்கு மேல குடிப்பேன். மதியானத்துக்கு மேல குடிப்பேன். ஒரு நாளைக்கு 1 குடிப்பியா 2 குடிப்பியா? பசங்களோட சேர்ந்து ஒரு நாளைக்கு 1 குடிப்பேன். ஒரு நாளைக்கு 500 ரூபானா வாரத்துக்கு எவ்வளவு ஆகுது? 3500 ரூபாய். வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுது? 1.5 லட்சம் ரூபாய் ஆகுது. உங்க பொழப்பையும் கெடுத்து, உங்க வாழ்க்கையும் கெடுத்து, உங்க நிம்மதியும் கெடுத்து, பெத்தவங்களோட வாழ்க்கையும் பண்ணி ஸ்டேஷனுக்கு போய் பிரச்சனைக்கு ஆளாகி இப்படி வாக்கேக்க வந்து அடி வாங்கணும்னு உங்க இடத்துல தலையெழுத்துல எழுதியிருக்குதா? நம்ம படிக்கணும், படிக்க முடியலையா வேலைக்கு போகணும், பெத்த தாய்க்கு ஒரு நல்ல மகனா இருக்கணும். எதுக்கு ஒன்று அடிக்கிறாங்க? தேவலாம ஒன்று அடிக்கிறோமா? நாங்க தப்பு செய்யற கேள்வி கேட்கறேன், தப்பு செய்யற கேள்வி கேட்கறேன். தப்பு பண்ணலாமா? சொல்ற கத்தி ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க, கத்தி. அந்த கத்தி யார்கிட்ட இருக்குதுன்னு கேளு. உன் நண்பர்கள்ட்ட கஞ்சா குடிக்கிறவங்க டக்குது. அவனுங்க ஆளை குத்தி மிரட்டுறதுக்கு திட்டம் போடுறவனுங்க. அவனுங்களோட உனக்கு என்ன அவங்களோட உனக்கு என்ன சாவகாசம்? அந்த கத்தி வச்சிருக்கோம் பேர் என்ன? எவ்வளவு பெரிய கத்தி? தப்பா தப்பு இல்லையா? சந்தோஷமா இதனால எத்தனையோ பொண்ணுகளோட வாழ்க்கை வந்து நாசமா போகும். ஆனா வரமாட்டேன்னு சொல்ல வந்துட்டோம்னா நான் கூட்டத்துக்கு வாடா போலான்ட்டு உயிருக்கு ஆபத்தை தேடிட்டு இருக்கிறியா? இவன் மேல வழக்கம் ஒண்ணு அனுச்சா? ஸ்டேஷனுக்கு போனானா? அதனாலதான் கத்தி தூக்கி குத்துறதுக்கு போனானுங்க. அதனாலதான் இப்ப கேள்வி கேட்கறேன். ஒழுங்கா திருந்தி நடப்பியா இல்ல இப்படிதான் ஆட்டம் போடுவியா? ஒருத்தரா கல்புறத்த படிக்கல. ஏய் இந்தடா நீ வந்து படிங்க. இப்படி வா, நம்ம முன்னாடி வா. படி படி படி. இப்படி படுமா? படிக்கல. படிக்கல கீழ நல்லா நீட்டி போடா. நான் வந்து வரேன். என் அம்மா மேல சத்தியமா சொல்லு தம்பி. என் அப்பா மேல சத்தியமா இந்த நிமிஷம் இருந்து இந்த மதுரகாளி அம்மன் கோயில்ல இன்னமேல் கஞ்சாவே கையில தொடமாட்டேன். இந்த நிமிஷம் இருந்து என் அம்மாவை பாத்துக்கிறேன். இது சத்தியம். தாண்டி வா. அம்மாவை தாண்டா. சத்தியம் பண்றா. சத்தியம் பண்ணு. போறா மண்டி. குடிக்க மாட்டேன், கஞ்சா அடிக்க மாட்டேன், யாரும் சுத்த மாட்டேன், எந்த பிரச்சனையும் போக மாட்டேன். சத்தியம் பண்ணு. பண்றா சத்தியத்தை. சொல்லு தம்பி. உங்க அம்மா தூக்கி விடுறா. ஏலே எந்திரிச்சு நில்லாயா? நில்லுப்படி. சாட்சகாம வந்து நான் செஞ்சது தப்பதான் என்னமோ உன் பேச்ச கேட்கறேன்னு கேள்றான். உன்னை காப்பாத்தி விட்டு நல்ல ஒரு குழப்ப அமைச்சு உட்கார வைக்கிறேன். சத்தியம் பண்ணி கேள்றான். சாட்சாகமா கேளு. அம்மா நான் செஞ்சது தப்புதான். தூக்கி விடுறி. தப்பு செய்யறது பிள்ளைங்களோட கோணம், மன்னிக்கிறது தாயோட கோணம். நோரு இனிமேல் ஸ்டேஷன் கோர்ட்டு பிரச்சனைக்கு போவியா? நம்மளோட சேர்ந்து ஆட்டம் போடுவியா? வீட்டு வாசல்ல கட்டு. சாப்பிட்றா பியே. தொடர்ந்து 11 நாளைக்கு கறி மாமிசம் எதுவும் தொடக்கூடாது.
நண்பர்களோட சேரக்கூடாது. சரிம்மா. வீடு இறங்கி உன் வீடு உண்டு பொழப்புண்டுன்னு இருக்கணும். சரிம்மா. அதுக்கு மேல உன் பண்ணையத்தை நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. 11 நாளைக்கு சிவன் கோயில்ல கொண்டு போய் தொடர்ந்து இவனை விளக்கு போட சொல்லு. சரிம்மா. அதுக்கு மேல பாத்துக்கலாம். சரிம்மா. போ. கடி சாப்பிடுங்க. ஏய் சொன்னதா உண்மையா போய் என் மக்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போ. உண்மையா போய்யாப்பா? எல்லாமே உண்மை. திரும்பி அங்க சொல்லு, என்கிட்ட சொல்லாத. எல்லாமே உண்மை. சொன்னது ஃபுல்லாவே உண்மைதான்.